மூளை எப்படி யோசிச்சு? இவ்வளவு காலமா இந்த நடைமுறை தமிழகத்தில் இல்ல. இவங்க சொன்னதை பார்த்து ஒரு சில அமைப்புகள்லாம் பின்பற்றுகிறது. நாமும் இந்த திடல் தொழுகையை ஆதரிச்சா, பெருநாள் தொழுகையை திடல்ல போய் தொழுதோம்னா தௌஹீத் ஜமாத்காரன் சொல்லி நம்ம பின்பற்றின மாதிரி ஆயிரும். இப்படியான ஒரு பேச்சு மக்களுக்கு மத்தியில் எல்லாம் ஆரம்பித்து விடும். இந்த தோற்றம் வரக்கூடாது. அவன் சொல்லி நம்ம பின்பற்றினோம் என்கிற தோற்றம் வரக்கூடாது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை மறுக்க துணிந்தார்கள். அதான் பேச்சு. என்ன விளக்கம் கொடுத்தாங்க? ஆமா, ஹதீஸ்லாம் இருக்குது, ஆனா அதை இப்ப நம்ம பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. ஏங்க தேவையில்லை? ரசூலுல்லாஹ் காலத்துல பெருநாள் தொழுகைக்கு ரொம்ப கூட்டம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல இடம் பத்தல, அதனால திடலுக்கு கூட்டு போனாங்க. இப்ப நம்ம பள்ளிவாசல்லாம் பெருநாள் தொழுகைக்கு போதுமான இடமா இருக்குது, அதனால நம்ம பள்ளிவாசலை தொழுது கொண்டால் போதும். இதுதானுங்க அறிவை புகுத்துறது. ரசூலுல்லாஹ் ஒரு வழியை காட்டியிருப்பார்கள், அதில் புத்தியை புகுத்துவது என்பது தெள்ள தெளிவாக இந்த திடல் தொழில் இருந்தாலும் இந்த நாளின் பரக்கத்தை பெறுவதற்காக நீங்களும் திடலுக்கு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் கட்டளை இடுகிறார்கள் என்றால் அது யாரின் கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது தம்முடைய மனோ இச்சையின்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறைச்செய்தியை தான் சொல்லுவார். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த வழிகாட்டுதலை பெற்று சொல்கிறார்கள். அதை மறுத்தாங்களா? இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. அப்ப இடம் பத்தல, மக்கள் கூட்டம் அதிகம், எந்த பள்ளிவாசல் இடம் பத்தல? மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல இடம் பத்தலன்னு சொன்னா அவன் கண்ணத்தை கபோதின்னு அர்த்தம். ஏன் நீங்க சவுதி தொலைக்காட்சிகள் வருதா இல்லையா? அதுல பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல். நாம ஏதோ ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறோமே, அது மாதிரி உள்ள பள்ளிவாசல் அல்ல. 8க்கு 10 5க்கு 7 அது மாதிரி உள்ள இடம் இல்ல, பிரம்மாண்டம். ஒரு ஊரே 2-3 ஊர் அங்க போய் தங்கலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பள்ளி. 2-3 ஊரை கொள்ளளவாக கொண்டிருக்கிற மஸ்ஜிது நபவி இடம் பத்தலன்னு சொன்னா கேட்கிறவன் சிரிக்க மாட்டான். அப்படி சொல்லி ஹதீஸை மறுத்தார்கள். இடம் பத்தலன்னு ரசூலுல்லாஹ் போனாங்க, நாம அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இந்த ஜாக் என்கிற அமைப்புக்கு தகுதி இருக்கா? உரிமை இருக்கா?